வணக்கம். அதாவது நிறைய பேர் வந்து நார்சிசிஸ்ட் பீப்புள் மாட்டிக்கிட்டு வந்து வெளியே வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இந்த ஜேர்னிக்கெலாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீப்புள் கிட்ட கண்டிப்பாக வந்து மாட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ டாக்ஸிக் பீப்புள், நார்சிசிஸ்ட் பீப்புள், இதில் வந்து டாக்ஸிக்னா கூட கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிடும். பட் நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெரியாது. பல வருடங்கள் வந்து அதாவது தெரியாமையே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்கள. அவங்க வந்து அழகா வந்து முகமூடி போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப லெவல் வந்து கேம் விளாடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த நார்சிசிஸ்ட் பீப்புள்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்பதான் வந்து வழியே பிறக்கும். சரிங்களா? நீங்க அவங்ககிட்ட இருந்து வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உலகத்தையே வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஆனா தெரியாது, வெளியே வந்து எதுவுமே வந்து என்ன ஆகாதுன்னா இது வந்து தெரியவே தெரியாது. இவங்க அழகா வந்து கேம் விளாடுவாங்க. அதுல மாட்டிக்கிறவங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் அது புரியவே புரியாது. ஆனா வலி 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 அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்காம தான் இருப்பாங்க. இது வந்து லேடிஸும் இருக்கலாம், ஜென்ஸும் இருக்கலாம். சரிங்களா? நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஜெண்டர்லாம் கிடையாது, ரெண்டுமே வந்து இருக்கலாம். லேடிஸும் நார்சிசிஸ்டாக இருக்கலாம், ஜென்ஸும் வந்து நார்சிசிஸ்டாக இருக்கலாம். இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து எம்பத் இருக்காது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இது மாதிரி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் வேற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியாள்கிட்ட வந்து வேற மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மேரிட் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. பட் அவங்க வந்து ஆஃப்டர் மேரிட்க்கு அப்புறம் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னால் என்ன விட்டுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சமூகத்துக்கிட்ட வந்து ஒரு ஒரு மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஒன் போல வந்து இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது உள்தன்மையும் வெளித்தன்மையும் வந்து சேமா வந்து இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடவே மாட்டாங்க அவங்கள. ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி வந்து உங்களை வந்து ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டிக்கிட்டே இருந்து அவங்க வந்து நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்றதே வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருக்கும். பட் ரொம்ப லெவல் இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் அதுல கொஞ்சம் இந்த டாபிக் பத்தி கொஞ்சம் நிறைய போகலாம். ஏன் அப்படின்னா, என்னோட ஸ்டார்டிங்லே நான் இந்த ஜேர்னிக்கு வரும்போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையை வந்து இதுவரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. அதாவது இந்த ஜேர்னி வர்றதுக்கு முன்னகட்டி வரைக்கும் இந்த வார்த்தையை கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த ஜேர்னிக்குள்ள வரும்போது ஒரு விழிப்புணர்வு தன்மை வரும்போது எடுத்தவொடனே எனக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை தான் வந்து நார்சிசிஸ்ட். ஸோ நான் இதை பற்றி வந்து பல ஆராய்ச்சி வந்து பண்ணேன். அதாவது நிறைய டாக்டர்ஸ் உடைய வீடியோஸ் நான் எக்கச்சக்கம் பார்த்தேன் நான். அப்போ அதை பற்றியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணி எப்படி நம்மளை வந்து தற்காத்து கொண்டுட்டு நம்ம வந்து வெளியே வரலாம் அப்படி. அதாவது நீங்க தற்காக்கலை அப்படின்னு சொன்னா நீங்களே வந்து இழந்துருவீங்க. உங்களால வந்து அவ்வளவுதான், நீங்க வாழ்க்கையே வந்து உங்களுக்கு முடிச்சிருவாங்க. இவங்க சைலண்டா இருந்து வாழ்க்கையை வந்து உங்களை வந்து முடிச்சிருவாங்க. நீங்க வாழவே மாட்டீங்க. உங்களோட எந்தவித ஆசைகளும் நிறைவேறாது. ஏதாவது ஒண்ணு தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. டைரக்டா தடுக்கலனாலும் மறைமுகமா தடுப்பாங்க. நிறைய வேவு பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனா வெளியே காட்டுறது வந்து ரொம்ப நல்லதனமா வந்து காட்டுவாங்க. ரிலேட்டிவ்ஸ்ல வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய நடிப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும். ஸோ இவங்க கேமை வந்து இவங்களுக்கு தக்கன போய் தான் வந்து நீங்க ஃபைட் பண்ணலாம். என்ன நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம பழைய நம்மளை திரும்பி பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளை எதுவுமே தெரியாம இத்தனை வருட காலங்கள் நம்ம லைஃப்பை வந்து வீணாக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நம்மளுக்கு இருக்கும். எப்படி இப்படி தெரியாம இருந்தோம் நம்ம? ஏன் இவ்வளவு வருஷம் வந்து எனக்கு வந்து இது தெரியாமே வந்து இருந்துச்சு? என்னோட டேலண்ட் தெரியல, எனக்கு எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறது தெரியல, நான் எவ்வளோ லைஃப் டைமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன், எனக்காண்டியே நான் வாழவே இல்லை,
யார் யாருக்காண்டியோ நான் வந்து வாழ்ந்துட்டேன். நான் எனக்காண்டி நான் வாழலை, எனக்காண்டி கேர் பண்ணலை. நான் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிட்டே. அப்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது ரொம்ப லெவல் வந்து இருந்து சிலவங்க வந்து குயிக்கா ஒரு கொஞ்ச நாள்ல வந்து கண்டுபிடிப்பாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப நாட்கள் கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிற இது வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படியே வந்து அவங்கள வந்து பழகிக்கிடுவாங்க. சரிங்களா? அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தக்கனே வந்து அவங்களோட எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு அவங்க வந்து பழகிடுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது வந்து அவங்கள வந்து எதிர்த்து வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா, உனக்கு யாரோ வந்து சொல்லி கொடுக்காங்க, நீ வந்து நீனா வந்து இது பண்ணல. அதாவது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டே நம்ம மூளையெல்லாம் நம்ம வந்து மழுங்கியிருப்போம். சரிங்களா? அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருந்துகிட்டு நம்ம அதுபடியே வந்து நம்ம வந்து ட்ரெயின் அப் ஆயிட்டே இருப்போம். அவங்களோட இதை வந்து அவங்க நம்மளுக்கு வந்து புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரியே நம்ம வந்து மாறிடுவோம். அப்போ ஒரு ஸ்டேஜ், அதாவது இவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 வருஷம் ஒரு நார்சிசிஸ்ட இருந்துட்டீங்க. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இது தெரிய வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதிர்த்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்க. சரிங்களா? கேள்வி கேட்கும் போது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் நல்லா இருந்த, இப்ப யாரோ உன்னைய தப்பா வந்து மிஸ்கைட் பண்றாங்க. உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல உன் தங்கச்சி யாரோ வந்து உன்னைய தவறா வந்து கைட் பண்றாங்க. அதனாலதான் நீ வந்து இப்படி வந்து பிஹேவ் பண்ணுத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பழிய வந்து வேற, அதாவது உங்களுக்கு பிடித்தமானவங்க யார் மேலேயாவது போட்டு அதுல வந்து உங்களுக்கு வந்து, அப்போ நீங்க உடனே எதிர்த்து என்ன கேள்வி கேட்பீங்க நீங்க? அப்ப எனக்கு சுயமா சிந்திக்க தெரியாதா? எனக்கு தெரியாதா? நான் என்ன அப்ப அப்படின்னு ஒரு கோபம் வரும்ல. அவங்க அதாவது உங்களுடைய எல்லா விதமான எமோஷனல்ல இருந்துதான் அவங்க எனர்ஜி எடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து இப்போ உள்ளேயே இருக்கிறீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, சூழ்நிலை வந்து சரி வெளியே வர முடியாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது அவங்களே, ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்கள வந்து பீட் பண்ணணும், அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி வாழணும் அதையும் வந்து நான் படிப்படியா சொல்றேன். அதாவது ஒரு சூழ்நிலையினால நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி உங்க ஒர்த்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து சொல்றேன். அதுல முக்கியம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன வந்து உங்ககிட்ட இருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எமோஷனல் எனர்ஜியை தான் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. சரிங்களா? எமோஷனல் அப்படின்னு சொன்னோடனே கோபமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், எல்லாத்துல இருந்து எடுப்பாங்க. மெயினா தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பயங்கரமா கேம் விளையாடுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்க வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்க மனதை வந்து பக்குவப்படுத்தணும். ஏன்னா எடுத்த உடனே டபக்குன்னா வந்து வெளியே வர முடியாது. ஏன்னா நிறைய ட்ராமாஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸா நீங்க இருக்கிறீங்கனாலே அந்த 10 இயர்ஸாவே வந்து அவங்ககிட்ட வந்து எந்த மாதிரி வந்து டிராமா பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட. சரிங்களா? அவங்க எல்லாமே நீங்க வந்து என்னவாயிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலாவே ட்ராமாக்கு போயிருப்பீங்க. அவ்வளோத்துக்கு ஊன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது அதை ஹீல் பண்றதுக்கே ரொம்ப காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கும். ஸோ பெட்டர் இது தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, எதிர்த்து வந்து கேள்வி கேட்கலாம். ஆனா அவங்க என்னமா கொண்டு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் அவங்களுக்கு சாதகமா தான் முடிப்பாங்க. ஸோ எப்போதுமே வந்து சண்டை போடக்கூடாது. ஆனா ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பத்தி நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத காட்டணும். சரிங்களா? இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இதுதான். உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்க என்ன மாதிரி இதுல இருக்கிறீங்க அப்படிங்கிறதை வந்து நீங்க எந்த மாதிரி என்கிட்ட கேம் விளாண்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து நாசுக்கா நம்ம நம்ம வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த டேலண்ட்டை வந்து நம்ம வளர்த்துருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க மேல வந்து பழிய போடுவாங்க. நீ இப்போ அப்ப ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு நாள் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இவ இப்படி இல்லவே இல்லையே, திடீர்னு அப்ப எப்படி இவ வந்து இப்படி மாறினா, அப்ப யாரோ இவளை வந்து கைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு இதை போட்டு உடனே அப்ப அவங்கள ஏதாவது இப்போ உங்களுக்கு பிடித்தமானவங்க யாரோ இருக்காங்களா,
அவங்க பிளேம் பண்ணிட்டு அது மூலமா அவங்களுக்கு கோவம் வர வச்சு அது மூலமா அவங்க எனர்ஜியை வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு உனக்காண்டிதான், நான் வாழ்றதே வந்து உனக்காண்டிதான், நம்ம குழந்தைகளுக்காண்டிதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களை வந்து டியூன் அப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஐயோ அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவ்வளோ இது பண்றாங்க, எல்லாமே நமக்காண்டிதான், நம்ம குழந்தைகளுக்காண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இருந்திருப்போம். சரிங்களா? ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அது தெரிய வரும், இல்ல இல்ல இவங்க வந்து நடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, இவங்க வந்து சுத்தா வந்து டிராமா தான் வந்து பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவங்களால வந்து அவங்க உள்தன்மையில் அவங்களுடைய ஒரிஜினலை வந்து அவங்க காட்டவே முடியாது. இப்ப நம்மலாம் எப்படி நம்ம ஒரிஜினலை தான் காட்டுவோம், நம்ம ஒரிஜினல் அவங்களால வந்து தன் ஒரிஜினலே அவங்க காட்ட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்யறதுதான் சரி அப்படிங்கிறதுலதான் அவங்க இருப்பாங்க, அதுல இருந்து மாறவே மாட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ரிப்பீட்டடா இந்த பர்சன் தான் நம்ம கிட்ட வருவாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த எனர்ஜி கூட நம்ம வாழ்ந்திருக்கோம். சரிங்களா? சோ அது பழக்கப்பட்டிருக்கோம். சோ நம்மகிட்ட இருந்து எனர்ஜி எடுக்கிறதுக்காண்டியே இவ ஏமாந்துருவா ஏமாந்துருவான்னு சொல்லிட்டு ஆஃப்டரும் வந்து அப்படிதான் வருவாங்க. சோ ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெசன்ஸ் கொடுக்குது அப்படின்னா இதுல இருந்தே நீங்க தப்பிக்க பார்க்கணும். வெளியும் போய் இந்த மாதிரி பீப்புள்ஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் அட்ராக்ட் பண்ற வருவாங்க, இது நேச்சர். சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி எனர்ஜியை தான் நீங்க வந்து இது பண்ணிருப்பீங்க. நம்மளும் வந்து எமோஷனலா வந்து ஏதோ ஒரு லேக் நம்மளுக்கு இருக்கும். அந்த லேக்கை வச்சுக்கிட்டு தான், இந்த எமோஷனல் லேக் வச்சுட்டு தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகளா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்து இவங்க அப்படி மேனிப்புலேட் பண்ணி ஒரு ஒரு வழியா நம்மள வச்சுப்பாங்க. சரி நம்ம தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த கட்டம் என்னதான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு போகும். சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ அவங்க வந்து அதுக்கு பழகுவாங்க. அப்போ பரம்பரை பரம்பரையா நீங்க அடுத்த ஜென்ரேஷன்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களும் இதே மாதிரி ஒரு அடிமையா இருப்பாங்க, அதுக்கு பிள்ளைங்களும் அதே மாதிரி ஒரு அடிமையா வருவாங்க. ஸோ இந்த செயினை வந்து இந்த இதையே வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ உங்ககிட்ட இருந்து நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணலாம். இது அப்ப எவ்வளவு நன்மை பாருங்க. ஒரு குழந்தைகளுக்கு வந்து தன்னோட சுயத்தை வந்து நம்ம கத்துக் கொடுக்குறோம், அவளுடைய செல்ஃப் ஒர்த்தை வந்து நம்ம கத்துக் கொடுக்குறோம், செல்ஃப் கேரை கத்துக் கொடுக்குறோம். உனக்கு பிடித்த மாதிரி தான் நீ செய்யணும், உனக்காண்டிதான் நீ வந்து பிறந்திருக்க, நீ பிறந்திருக்கிறன்னா நீ வாழ தான் பிறந்திருக்கிற, மற்றவங்களுக்காண்டி இருக்கிறதுக்கு வந்து நீ வந்து பிறக்கல. உனக்கு என்ன என்ன செய்யணுமோ அந்த சுதந்திரம் இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் பீட் பண்ணிட்டு நீ வந்து வெளியே வரணும், அந்த தைரியம் வேணும், அந்த கெப்பாசிட்டி வேணும். எல்லாத்தையும் வந்து பிள்ளைங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைங்க நம்ம இருக்கிறத பார்த்தே அந்த பிள்ளைங்க வந்து வளர ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளவு போல்டா இருக்கிறோம். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்ப இவ்வளவு காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து பின்னாடி போக முடியாது. பட் அந்த நேரத்தில் இருந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து விலகி வரணும். இவங்க வந்து விடையும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால வந்து நம்மளுடைய எனர்ஜியை சக் பண்ணாம அவங்களால வந்து வாழவே முடியாது. ஏதாவது ரூபத்துல நம்ம குழந்தைகள் மூலமா நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து புகுறதுக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப நல்லவன், எல்லாமே உனக்காண்டிதான் நான் செஞ்சு, இப்படி பல டிராமாக்கள் வந்து போடுவாங்க. ஆனா லாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய டிராமாக்களுக்கு அந்த எமோஷனலா ஜீரோ எமோஷனலா கொண்டு வந்துடும். அதாவது எமோஷனலே உங்களுக்கு அந்த இதை நீங்க எடுக்கக்கூடாது. எந்த விஷயங்கள் வந்தாலும் நீங்க வந்து எமோஷனலா நீங்க வந்து பண்ணாம இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இவங்ககிட்ட இருந்து நீங்க வந்து தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதில் வந்து பல டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? ரொம்ப அதாவது பிசிக்கலா அபியூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க அந்த நார்சிசிஸ்ட்னா. அதெல்லாம் வந்து ஒரு மனநோய் தான் இவங்களுக்கு. அந்த மனநோயை வந்து இவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களே வந்து ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பாங்க, நான் சொல்றதான் கரெக்ட், நான் தான் நல்லவன், நான் தான் உலகத்திலே ரொம்ப நல்லவன், எல்லாத்துக்கூடயும் நான் தான் வந்து மிங்கிள் ஆகி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய அதுவும் முக்கியமா அவங்க குடும்பத்து இருக்கிறவங்களுடைய ஒரு சின்ன உணர்வை கூட புரிஞ்சிக்காத ஒரு ஜடமா தான் இருப்பாங்க. உண்மையாலுமே அதுதான். சரிங்களா? ஒரு சின்ன உணர்வு கூட எத்தனை வருஷங்கள் நீங்கள் அவங்களோட வாழ்ந்தாலும் உங்களுடைய ஒரு சின்ன உணர்வை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஜடத்து கூட தான் நீங்க வந்து வாழ்ந்திருப்பீங்க. அதிலே வந்து நீங்க காயப்பட்டு 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 காயப்பட்டு
பயங்கரமா வூன்ஸ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து எளிது கிடையாது. அந்த காயத்துக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஹீல் பண்ணி வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய இதா இருக்கும். அது அது முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே, நீங்க அதான் சொல்றல, அந்த வலி அந்த பெயின்ல இருந்தே நீங்க ஒரு நார்சிசிஸ்ட்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க உலகத்துக்கிட்டே நீங்க ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு பவர் வரும். ஏன்னா ஹிடனா அவங்க அவங்கள மாதிரி ஒரு ஒஸ்ட் வந்து இருக்கவே மாட்டாங்க. ஆனா இதை நீங்க வந்து வெளியே போய் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. நார்மல் பர்சன்ட்ட போய் நீங்க வந்து இதை கன்வே பண்ண முடியாது. கன்வே பண்ணா எல்லா தப்பையும் உங்க மேலதான் தூக்கி போடுவாங்க. சரிங்களா? நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய ஒரு உணர்வை கூட மதிக்காத ஒரு ஜடத்து கூட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட செவியே கொடுக்காத, ஒரு எம்பத்தே இல்லாத, ஒரு கருணையே இல்லாமல் உங்ககிட்ட மட்டும்தான், அதாவது வெளியுள்ளவங்களுக்கு அவ்வளோ செஞ்சாலும் உங்ககிட்ட அவங்க இப்படிதான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த இது வந்து அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா இதுல இருந்து மீண்டுருங்க. தயவுசெய்து வந்து மீண்டுருங்க. யார் பேசையும் கேட்காதீங்க. நீங்க உங்களோட முடிவு உங்களுக்கு தான். சரிங்களா? நீங்க தான் வாழ வந்திருக்கீங்க. நீங்க வந்து வாழுங்க. யாராவது இந்த நார்சிசிஸ்ட் பீப்புள்கிட்ட இருக்கிறவங்க, ஏன்னா இப்ப எனக்கு கொஞ்ச நாளா இதுவே வந்துகிட்டே இருக்கு, எனக்கு தெரியல. ஸோ நான் இத டாபிக்லாம் நான் விட்டுட்டு நான் வந்து இன்ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா என்கிட்ட 2-3 பேர் எல்லாருமே இந்த நார்சிசிஸ் அப்படிங்கிறதுலே வந்து நிக்கிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் போடுறேன் நான், ஏன்னா நிறைய நான் இதை பத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தேன். எப்படி வந்து நம்ம மனத்தை வந்து இவங்ககிட்ட இருந்து ஒண்ணும் இல்லாம நம்ம ஆக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா எனக்கு நானே தான் நான் ஹீல் பண்ணிட்டு நான் வந்து வந்தேன். எல்லாமே வெளியே கத்துக்கிட்டு தான் நான் வந்து ஹீல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ யாராவது இந்த நார்சிசிஸ்ட் பீப்புள்கிட்ட இருக்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து நீங்க வந்து செக்ஷன் புக் பண்ணுங்க. ஸ்பெஷலா நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன். எப்படி உங்ககிட்ட இருந்து நீங்க வந்து உங்களை பாதுகாத்துக்கணும், எப்படி அவங்ககிட்ட இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு நல்லா பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இன்ச் பை இன்ச்சா இதை பத்தியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணியிருப்பேன். உங்களோட இதுல நீங்க வந்து எப்படி வந்து ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, எப்படி வந்து இவங்களை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது. ஸோ தேவைப்படுறவங்க வந்து இந்த மாதிரி நார்சிசிஸ்ட் பீப்புள் கூட வந்து சிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்கிட்ட செக்ஷன் புக் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஸ்பெஷல் வந்து கோச்சிங் பண்றேன். இது வந்து செக்ஷனா இருக்காது, கோச்சிங் மாதிரி தான் வரணும். ஸோ கொஞ்ச நாள் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ரெகுலரா நீங்க வந்து கோச்சிங் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதுல இருந்து நீங்க அழகா வந்து மீண்டு வந்துடலாம். இந்த வழியில இருந்து நீங்க வந்து ஈஸியா வந்து மீண்டு வந்துடலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. 9342506682 பண்ணீங்கன்னா நீங்க வந்து செக்ஷன் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.